February 2008, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் சாலை வசதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் நம்முடைய தமிழக அரசு சாலை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் முன்முயற்சியும் அக்கறையும் கொண்டு செயல்படுவதை முதற்கண் பாராட்ட விரும்புகிறேன். கடந்த 50 ஆண்டுகளில் பல்வேறு அரசுகளால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக இன்று சாலைகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நல்ல நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பிறகும் பாதுகாப்பான பயணத்திற்கு தடையாக இருப்பது எது என்பதை நாம் நிச்சயமாக ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாநிலத்தில் சாலைகள், பாலங்கள் மற்றும் வடிகால்கள் அமைப்பதற்கு அரசாங்கம் அதிகமான நிதியை ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கி வருகிறது என்பது ஆறுதலான செய்தியாகும். இருப்பினும் வீட்டை கட்டிவிட்டு அதனை பராமரிக்க தவறுவோம் என்றால் வீடு தன்னுடைய பொலிவையும் அழகையும் இழந்துவிடும் என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம். ஆகவே போடப்படும் சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாததாகும். எனவே சாலை பணிகளை மேற்கொள்ளும்போது அவற்றை கண்காணிக்க வட்டார அதிகாரி ஒருவர் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தற்கால நிலைமையில் சாலை பயணம் என்பது பெரும்பாலும் பொழுதுபோக்கு அம்சமாகிவிட்டது. எனவே பயணம் இனிமையாக அமைய வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். பயணத்தின் போது இடையில் ஓய்வெடுப்பதற்கு வசதியாக சாலை ஓரங்களில் ஆங்காங்கே தரமான தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும்போது போக்குவரத்து தடைப்படுவதும் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதும் ஆண்டுதோறும் வாடிக்கையாகி விட்டது. இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. எனவே இத்தகைய ஆபத்தான இடங்களை அடையாளம் கண்டு வெள்ளத்தால் சாலைகள் பாதிக்கப்படாத வகையில் தேவையான இடங்களில் சிறு சிறு பாலங்களை கட்டித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புறச் சாலைகளில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கும் பாதசாரிகள் நடப்பதற்கும் தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதை நாமெல்லாம் அறிவோம். ஆனால் கிராமப்புறச் சாலைகளில் இது போன்ற வசதிகள் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் விபத்துக்கள் ஏற்படுவதை நம்மால் தடுக்க முடியாமல் உள்ளது. எனவே கிராமச் சாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதற்கும் அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். சாலைகளை அகலப்படுத்துகின்ற பணிகளை மேற்கொள்ளும் பொழுது மரங்கள் பெருமளவுக்கு வெட்டப்படுவதாகச் சொல்கிறார்கள். அங்கெல்லாம் புதிய மரங்களை வளர்த்து தமிழகத்திலே பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டு அமர்கின்றேன். மானாமதுரை அண்ணா சாலையில் உள்ள தாமரை
புத்தக நிலையத்தின் உரிமையாளர் திரு அன்பரசு, கும்பகோணம் பாரதி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எழுதிய 20 ஜூன் 2007 தேதியிட்ட கடிதம். அன்புடையீர், தங்கள் கல்விக்கூடம் கடந்த பல ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் முதல் இடம் பெற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது புதிய கல்வி ஆண்டு தொடங்கியுள்ளதால் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டுப் புத்தகங்களை மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வழங்குவதாக அறிகிறோம். சுமார் 30 ஆண்டுகளாக மானாமதுரையில் சிறப்பாக இயங்கி வரும் எங்கள் புத்தக நிலையத்தில் அனைத்து புத்தகங்களும் எழுது பொருட்களும் உள்ளன. நாங்கள் பள்ளிகளுக்கு அளிக்கும் 10% தள்ளுபடிக்கு மேலாக தங்கள் பாரம்பரியமிக்க பள்ளிக்கென 5% கூடுதலாக தள்ளுபடி அளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தங்கள் ஆணை கிடைத்த 10 நாட்களுக்குள் அனைத்து பொருட்களையும் வழங்கிட உறுதி அளிக்கின்றோம். தங்கள் உண்மையுள்ள